ஹல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளிலும் இந்த நிகழ்ச்சியின் மூலமாய் உங்கள் ஒவ்வொருவரையும் சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி. இன்றைக்கும் ஏசப்பா நாம் எல்லாருக்கும் தருகிற நல்ல வாக்குத்தத்த வார்த்தை சங்கீதங்களின் புஸ்தகம் 147 சங்கீதம் 13 வசனம். அவர் உன் வாசல்களின் தாழ்பால்களை பலப்படுத்தி உன்னிடத்தில் உள்ள உன் பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறார். ஆமேன். உங்க பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறேன் என்று கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார்னா, கர்த்தர் ஆசீர்வதிப்பார். நம்முடைய பிள்ளைகளை கர்த்தர் ஆசீர்வதிப்பாராம். ஆமேன். விசுவாசிக்கிறீங்களா? என் பிள்ளைய ஏசப்பா ஆசீர்வதிப்பாங்க, என்னுடைய பிள்ளைய ஏசப்பா ஆசீர்வதிப்பாங்கன்னு விசுவாசிக்கிறீங்களா? விசுவாசிக்கிற ஒவ்வொருவரையும் பார்த்து கர்த்தர் சொல்கிறார், உங்கள் பிள்ளைகளை நான் ஆசீர்வதிப்பேன் என்று சொல்லி. எப்படிப்பட்ட பிள்ளைகளை அவர் ஆசீர்வதிக்கிறாராம்? அதுவும் அவர் எப்படி தாழ்பால்களை பலப்படுத்தி, நம்முடைய தாழ்பால்களை, நம் வாசல்களின் தாழ்பால்களை பலப்படுத்தி உன்னிடத்தில் உள்ள பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறார். அப்படின்னா நமக்கு விசேஷித்த பாதுகாப்பை இந்த நாட்களில் தருகிறார். ஆமேன். வாசல்களில் உள்ள தாழ்பால்கள் நம்ம போட்டு தாப்பா போட்டு நம்ம வீட்டில் பத்திரமா இருக்கிறோம். அது எது குறிக்கிறது? ஒரு பாதுகாப்பு. இந்த நாளில் நமக்கு நல்ல ஒரு பாதுகாப்பை தருவேன் என்று வாக்கு கொடுக்கிறார். தாழ்பால்களை பலப்படுத்துவாராம். ஆமேன். இன்றைக்கு நம்ம நினைக்கலாம், நம்ம வீட்டு வாசலில் விலை உயர்ந்த பூட்டு வாங்கி போட்டுறதுனால தான் நம்ம சேஃப்டியாக இருக்கோம், பாதுகாப்பாக இருக்கோம்னு. இல்லவே இல்லை. கர்த்தர் காக்காவிட்டால் ஒன்றுமே இல்லை. கர்த்தர் தான் நம்மை காக்கிற தேவன். அவர் தான் நம் தாழ்பால்களை பலப்படுத்த வேண்டும். அதுவும் அடுத்து பார்த்தீங்கன்னா பிள்ளைகளையும் ஆசீர்வதிக்கிறேன் என்று வாக்கு கொடுக்கிறார். எந்த பிள்ளைகளை அவர் ஆசீர்வதிக்கிறாரா? நீங்கள் எபேசியர் 5:1 நீங்கள் வாசிப்பீங்கன்னா 5வது அதிகாரம் 1வது வசனத்தில், ஆதலால் நீங்கள் பிரியமான பிள்ளைகளைப் போல தேவனை பின்பற்றுகிறவர்களாகி. பிரியமான பிள்ளைகளை கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். தேவனுக்கு பிரியமான பிள்ளைகள் யாரு? அவரை பின்பற்றுகிற பிள்ளைகள். ஆமேன். அவரை தன் வாழ்க்கையில் சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டு அவரை போல வாழ ஒப்பு கொடுத்தவங்க தான் ஏசப்பாவுடைய பிள்ளைகளாம். அப்படிப்பட்ட பிள்ளைகளை அவர் ஆசீர்வதிக்கிறாராம். அவங்க தேவனை பின்பற்றுகிற பிள்ளைகள் யாருன்னு நீங்க பார்த்தீங்கன்னா, அதே எபேசியர் 5:2 அன்பிலே நடந்து கொள்கிறவர்கள் தேவனுடைய பிள்ளைகள். தேவனை பின்பற்றுகிறவர்கள். தேவன் அன்பாயிருக்கிறார். தேவன் அன்பிலே நடந்து கொள்கிறது போல யார் யார் இன்றைக்கு தேவ அன்பிலே தேவனை போல நடக்க ஒப்பு கொடுக்கிறார்களோ அவர்கள்தான் ஏசப்பாவுக்கு பிரியமான பிள்ளைகள். அவர்கள்தான் தேவனை பின்பற்றுகிற பிள்ளைகள். அப்படிப்பட்ட பிள்ளைகள் தான் தேவனுக்கு பிரியம். அப்படிப்பட்ட பிள்ளைகளை தான் கர்த்தர் என்று ஆசீர்வதிக்கிறேன் என்று வாக்கு கொடுக்கிறார். ஆகவே இந்த நாளில் அருமையான தேவனுடைய பிள்ளைகள், இதை கேட்டுக்கொண்டே இருக்கிற நீங்கள் ஏசப்பாவுக்கு உங்களை ஒப்பு கொடுங்க. நான் இதை தேவனுக்கு பிரியமான பிள்ளையாய், அவரை பின்பற்றுகிற பிள்ளையாய், அவரை போல அன்பில் நடந்து கொள்கிற பிள்ளையாய் என்னை ஒப்பு கொடுக்கிறேன் என்று சொல்லி நீங்கள் ஒப்பு கொடுத்து அவருடைய அன்பிலே நீங்கள் நடந்து கொள்வீங்க என்றால், அவர் எப்படி அன்பாய் இருக்கிறாரோ அதே போல நீங்களும் அன்பிலே நடந்து கொள்வீர்கள் என்றால் நீங்கள் தான் ஏசப்பாவுக்கு பிரியமான பிள்ளைகள். அப்படிப்பட்ட பிள்ளைகளை தான் இன்றைக்கு ஆசீர்வதிப்பேன் என்று சொல்கிறார். ஏசப்பாவுடைய ஆசீர்வாதம் விலையேற பெற்றது. மனுஷர் ஆசீர்வதிக்க பிரகாரம் அவர் ஆசீர்வதிப்பதில்லை. அவர் மேலான ஆசீர்வாதத்தை கொடுக்கிறார். ஆகவே இந்த வேளையில் அப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளும்படி இந்த வார்த்தைக்கு அப்படியே ஒப்பு கொடுத்து நாம் ஜெபிப்போமா? ஒரு தீர்மானமுள்ள பிள்ளைகளாய் இந்த நாளிலிருந்து என் பிள்ளைகள் ஆசீர்வதிக்கப்பட, நான் ஆசீர்வதிக்கப்பட, நான் அன்பிலே நடக்க, அவருக்கு பிரியமான பிள்ளையாய் நடக்க என்னை ஒப்பு கொடுக்கிறேன் என்று எல்லாரும் தலைகளை தாழ்த்தி கண்களை மூடி ஜெபிக்கலாம். அப்பாவுமே நாங்கள் நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த நாளிலும் நீர் கொடுத்த நல்ல வார்த்தைக்காக ஸ்தோத்திரம்ப்பா. இயேசுவே, நாங்கள் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும் என்று சொல்லி எப்படிலாமோ சுயமாய் எதெல்லாமோ நாங்கள் தேடுகிறோம்ப்பா. ஆனாலும் இன்றைக்கு உம்முடைய வார்த்தை நான் ஆசீர்வதிப்பேன் என்று சொல்லியிருக்கேன். உம்முடைய ஆசீர்வாதம் எங்களுக்கு வேண்டும் தகப்பனே. நாங்களாய் தேடுகிற ஆசீர்வாதம் அல்ல தகப்பனே. எங்கள் பிள்ளைகளுக்கு நாங்கள் தேடி கொடுக்கிற ஆசீர்வாதங்கள் அல்ல தகப்பனே. அப்பா, சுய பிரயாசத்தினால் தேடுகிற ஆசீர்வாதங்கள் அல்ல. பரலோகத்திலிருந்து தேவனே நீர் கொடுக்கிற ஆசீர்வாதங்கள் இந்த நாளில் வேண்டும் அப்பா. அதற்கு நீர் இந்த சொன்ன இந்த வார்த்தைக்காக ஸ்தோத்திரம். இந்த வார்த்தையின்படி உமக்கு பிரியமான பிள்ளைகளாய், அன்பிலே நடக்கிற பிள்ளைகளாய் இந்த நாளில் எங்களை ஒப்பு கொடுக்கிறோம்ப்பா. இயேசுவே, ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த வார்த்தையின்படியே தீர்மானத்தோடு ஒப்பு கொடுக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீர் ஆசீர்வதிங்க தகப்பனே. வாசல்களின் தாழ்பால்களை பலப்படுத்துங்க. எல்லா பயங்களையும் நீக்கி போடுங்க இயேசப்பா. பயத்தை கொண்டு வருகிற, பாதுகாப்பில்லாத ஒரு சூழ்நிலையை கொண்டு வந்து பயத்தை கொண்டு வருகிற ஆவிகள் இந்த நாளில் முற்றிலும் கட்டப்படட்டும். இயேசப்பா, ஸ்தோத்திரிக்கிறோம். நீரே ஆசீர்வதியும் பெரிய காரியங்களை செய்யும். சகல துதிகன மகிமை உமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.